கோவிலை விட அதிக பிரார்த்தனைகள் நிறைஞ்ச இடம் மருத்துவமனை. திருமண மேடையை விட அதிக காதல் நிறைஞ்ச இடம் விமான நிலையம். இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்ம முழுசா புரிஞ்சுக்கிற இடம் மின்மயானம். ஒருத்தங்களுக்கு முடியாதப்போ, அவங்க நம்மளை விட்டுட்டு போறப்போ, அவங்க திரும்ப நம்ம கிட்ட வரவே முடியாது அப்படிங்கிறப்போ அவங்க மேல நமக்கு இருக்கிற அன்பு புரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. யாரோட அன்பையும் அலட்சியப்படுத்தாதீங்க. புரிஞ்சுக்க முடியலனா கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே டைம் கொடுத்துக்குங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொன்னது நெல் மட்டும் கிடையாதுங்க, அன்பையும் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொபைலில் அலாரம் வச்சுட்டு தூங்குறீங்களா? சவுண்ட் உங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காக உங்கள் கை பக்கத்துலேயோ உங்கள் தலை பக்கத்துலேயோ மொபைல் வச்சுட்டு தூங்காதீங்க. நீங்கள் தூங்குற இடத்துலேருந்து குறைஞ்சது 5 அடி தூரத்துலையாவது மொபைலை வச்சுட்டு தூங்குங்க. உலகத்திலே சிறந்த அலாரம் என்ன தெரியுமா? அம்மா. 6 மணிக்கு எழுப்ப சொன்னீங்கன்னா 5 மணிக்கே டைம் 7 ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுப்புவாங்க. அது பொய் தான். அந்த பொய்யில் ஒரு நாளும் அன்பு அக்கறை இல்லாமல் இருக்காது. அலாரம் வச்சுட்டு தூங்குறது ஆபத்து, அலாரம் வச்சுட்டு எழுந்திருக்க கூடாது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேவைகள் அப்படின்னு ஒன்று மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வார்த்தை கூட பேசிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு உலகத்தில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். முன்னெல்லாம் பஸ்ஸில் போனால் நம்ம ஏறுற இடம் இறங்குற இடம் இல்லாமல் இடையில யார் யார் எங்கெங்கே ஏறுறாங்க, எங்கே இறங்குறாங்க, எந்த ஊரில் பஸ் போகுது, இடையில என்ன நடக்குது, பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க எந்த இடத்துல இறங்குறாங்க, என்ன தேவைக்காக வந்தாங்க, அத்தனையுமே நமக்கு தெரியும். ஆனால் இப்போ பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க உட்காந்தா தெரியாது, அவங்க இறங்குனாங்களா ஏறினாங்களா, ஏதாவது எடுத்துகிட்டு போனால் கூட தெரியாது. எல்லாருமே இந்த மொபைலுக்குள்ளேயே போயிட்டோம். நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை சரியான முறையா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இருக்கிற உறவுகள் எல்லாமே ப்ளூடூத் மாதிரி தாங்க. கிட்ட இருந்தால் கனெக்ட் ஆவாங்க, தூரமாக போயிட்டா வேறு டிவைஸ் மாறிடுவாங்க. யாரோ ஒருத்தங்களா இருந்து முக்கியமானவங்களா மாறி திரும்ப யாரோ ஒருத்தங்களா மாறி போகிறது தான் இந்த கால உறவுகள். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பி ஏமாந்து போகாமல் இருங்க. நன்றி. எனக்கு பிடிச்ச கவிதை. ஓரம் கிழிந்த பாய், காரை பெயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த ஜன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி, கலைந்த தலையணை, கழுவாத பாத்திரம், என்றாலும் என் வீடு இனிது, ஏனெனில் எதிர் வீடு உனது. இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச ஒரு கவிதை இருக்கும். மறக்காமல் அந்த கவிதையை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு இந்த ஒரே கவிதை தாங்க பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு பிடிச்ச கவிதை. ஓரம் கிழிந்த பாய், காரை பெயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த ஜன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி, கலைந்த தலையணை, கழுவாத பாத்திரம், என்றாலும் என் வீடு இனிது, ஏனெனில் எதிர் வீடு உனது. இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச ஒரு கவிதை இருக்கும். மறக்காமல் அந்த கவிதையை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு இந்த ஒரே கவிதை தாங்க பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கீங்களா? யார்கிட்டையாவது சொல்லி அலன்னு போல இருக்கா? இவங்ககிட்ட சொன்னால் நம்மளோட எல்லா பிரச்சனையும் இன்றைக்கே தீர்ந்துருன்னு யார் மேலேயாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படி யார் மேலேயாவது நம்பிக்கை இருந்தால் உங்களோட எல்லா பிரச்சனையும் இப்போவே போய் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படி யாருமே இல்லை அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. கண்ணாடியை விட சிறந்த நண்பன் உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் தெரியுறது நீங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும். உங்களுக்கு உங்கள் மேலே வராத நம்பிக்கை யாருக்குமே உங்கள் மேலே வராது. எனக்கு அந்த கண்ணாடி மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. என்னோட பொண்ணு தீப்தி குட்டி. உங்களுக்கு அப்படி யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.